வணக்கம் நண்பர்களே, நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன். இன்று நாம் காணப்போகும் தலைப்பு தனிமனித வாழ்வில் சூரிய பகவானின் பங்கு. முதல்ல சூரிய பகவான்னா யாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சூரிய பகவான் நவகிரகங்களில் ஒருவர், நவகிரகங்களுக்கு தலைவர், நவகிரகங்களில் முதன்மையானவர். அவர்தான் சூரிய பகவான். சூரிய பகவான் தந்தையார் பெயர் காசிப முனிவர், தாயார் பெயர் அதிதி தேவி. இவருடைய வாகனம் பாத்தீங்கன்னா 7 குதிரைகள் பூட்டிய தேர் தான் இவருடைய வாகனம். அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய நபர், அதாவது தேர்னுடைய சாரதி, அவருடைய பேர் அருணன். அருணன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருமாலினுடைய பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருட பகவானுடைய அண்ணன் தான் அருணன். அருணனுக்கு பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே எந்த விதமான பகுதியும் கிடையாது. இவர் தான் சூரிய பகவானுடைய தேரை இயக்கக்கூடியவர். இந்த தேருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும். இந்த சக்கரத்தை இயக்குபவர் அருணன். தினந்தோறும் காலை வேளையில பாத்தீங்கன்னா சூரியோதயம் நம்ம எல்லாரும் காணக்கூடியது தான். சூரியோதயத்துக்கு முன்னாடி வரக்கூடியது அருணோதயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அருணோதயம் அப்படின்னா அதாவது யானை வரும் பின்னே மணி வாசை வரும் முன்னே அப்படிங்கிற பழமொழிக்கு தகுந்தாற் போல சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய தேரோட்டி ஆகிய சாரதி தான் முதல்ல வருவார். அதை தான் நம்ம அருணோதயம்னு நம்ம சொல்லுவோம். அவர் வந்ததுக்கான அறிகுறி சூரிய பகவான் வரப்போறாரு அப்படிங்கிறது தான் அருணோதயம். முதல்ல வர்றது அருணோதயம், அதன் பிறகு வருவது சூரியோதயம். இப்போ சூரிய பகவான்னா யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு, இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில சூரிய பகவான் என்னெல்லாம் பங்கு வகிக்கிறாரு, அவருடைய திசா காலம் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாக சூரிய பகவான் ஒரு ஜாதகத்துல என்னென்ன காரகத்துவங்கள்லாம் வகிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, தந்தைக்காரகன், தந்தைன்னு சொல்லக்கூடிய தந்தைக்காரகன் அவர் தான். அதை பிரதிபலிக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். தனிமனித வாழ்வில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், பூர்வ புண்ணியம், அதாவது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரக்கூடிய வருமானங்கள் அனுபவிக்கிறது, அவர் மூலியமா கிடைக்கக்கூடிய தொழில், ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா பாரம்பரியமா வந்துட்டு இருக்காங்க, பேர் வாங்கின குடும்பம் அப்படின்னு சொல்றது சூரியன் அந்த ஜாதகத்துல பலமா இருப்பாங்க. அரசு சார்ந்த துறைகள்ல சிறந்து விளங்குறது, ஒரு சின்ன ஊரா இருந்தா கூட அந்த இடத்துல நாட்டாம அந்த மாதிரி, அதாவது ஆட்சி புரியக்கூடிய இடங்கள், ஒரு தலைமை பண்பு. சூரிய பகவானாவே தலைமை பண்பு தான். ஒரு ஜாதகத்துல சூரிய பகவான் பலமா இருந்தாரு அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். அதாவது காலங்காலமா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, பூர்வீக சொத்து அதுல எல்லாம் நாங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஜாதகத்துல பலமாவே இருப்பாரு. அந்த ஜாதகத்துல 5ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். 5ஆம் இடம், 4ஆம் இடம் இதெல்லாமே பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரிங்க, இப்ப சூரிய பகவான் நட்சத்திரங்கள்லாம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் தான் ஆவாரு. சூரிய பகவானுடைய ராசி அப்படின்னு பார்த்தா சிம்மம் தன்னுடைய ஆட்சி வீடா இருக்காரு. மேசத்துல உச்சமாகறாரு, துலாத்துல நீச்சமாகறாரு. இவருடைய நண்பர்கள்னு பார்த்தா சந்திரன், குரு, செவ்வாய், புதன், இவங்களாம் இவருடைய நண்பர்கள். இவருடைய திசா காலம் 6 வருடம். இவரு ஒரு ஜாதகத்துல கேந்திரங்கள்ல இருந்து குரு பார்வை பெற்று சுபத்துவத்தோட இருக்கிறப்ப மிகுதியான ஒரு நற்பலன்களை செய்வார். அதற்கு மாறா பாவத்துவம் அடைஞ்சு தன்னுடைய திசா காலங்கள் வரும்போது கொடுமையான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்துல வலது கண்ணை குறிக்கிறது அப்படிங்கிறது சூரிய பகவானை நம்ம சொல்லுவோம். வலது கண், வலது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூரியன் தான் காரகத்துவம் வகிக்கிறாரு. மேலும் சூரிய பகவான் ஒரு வழக்கு, போர் இதுல எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கம் தேவைப்படுது. சூரிய பகவான் பலமா இருந்துட்டாவே இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சூரிய பகவானால கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல தடைப்படுது அப்படின்னா அதுக்கு தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். சூரியன் குருவோட சேர்றப்ப அரசு பதவிகள், அரசாங்கத்துல உயர்நிலையில அடையிறது, அரசியல்ல கொடி கட்டி பறக்கிறது, இதெல்லாம் சூரியன் குருவோட சேர்ந்து இருக்கிறப்ப நடக்கும். ஆன்மீகத்திலையும் ஒரு உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் புதனோட சம்பந்தப்படும் பொழுது கேள்வி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆசிரியர் துறை இதெல்லாமே சிறந்து விளங்குவாங்க. சூரியன் செவ்வாய் சம்பந்தப்படுறப்ப மருத்துவத்துறை, இராணுவம், காவல்துறை இதுல எல்லாமே அவங்க சிறந்து விளங்குவாங்க. ஆனா அவங்களுடைய தனிமனித, அதாவது அந்த திருமண வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் கான்ட்ராடிக்ஷனா இருக்கும். அது அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இவருடைய அனுகிரகம் முழுவதும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இவருக்கு நம்ம தினந்தோறும் பாத்தீங்கன்னா காலை வேளையில எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். இவருடைய திருத்தலம் அப்படின்னு பார்த்தா கும்பகோணம் பக்கத்துல இருக்க ஆடுதுறை, அது சூரியனார் கோயில். அங்கதான் சூரிய பகவானுடைய பரிகார தலமும் அவருடைய தலமும். அதுதான் சூரியனை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய தினங்கள்ல சூரிய பகவானை போய் வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றப்ப வெண்தாமரை சாற்றி கோதுமை அன்னதானம் பண்ணி தரிசனம் செய்து வர அவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றமெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி இந்த உரையோட நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.